நீ போயிட்டு எஸ்பி கிட்ட லெட்டர் கொடுத்து கை கட்டி நின்றுட்டுக்கிற, அந்த லெட்டரை கொண்டு போய் பூஜையில் வச்சு இன்னும் வேட்புமனு தாக்கறா பண்ணுற, பூஜார்கிட்ட கொடுத்து அங்கே வச்சு பூஜை பண்ணிவிட்டு அந்த மனுவை கொண்டு வந்து இங்கே எஸ்பிகிட்ட கொடுக்குறேன். எதுக்கு? கடவுளே எஸ்பி மனசை மாற்று, டிஜிபியே சொன்னாலும் எஸ்பி மனசு மாறாமல் எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க. இது கூத்தா இருக்குல்ல. இது மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு இருந்தா சனிக்கிழமை தான் நீங்கள் இது நடத்துவீங்க. அவர் தொடர்ச்சியாக மக்களை சந்திக்க வந்து இந்த அரசு விட்டுருமா? அவரை என்ன பண்ணலாம்? ஒரு நாள் சொல்லுவாங்க, 2 நாள் பண்ணுவாங்க, அப்புறம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கலாம், அப்புறம் சரி கொடுத்துட்டே இருங்க, நான் மீறிட்டே இருக்கிறேன், வேற எஃப்ஐஆர் போடுங்க, அப்புறம் நாளைக்கு அவங்களே தூக்கி கைது பண்ணிட்டாங்கன்னா கைது பண்ணுங்க. எவ்வளோ நாள் கொலையா பண்ணிட்டாரு நீங்க உங்களுக்கு தெரியாதா? இப்போ எடப்பாடி போறாரு, அவரை மட்டும் நான் விரும்பி அனுமதிக்கிறேன். அவர் எப்படி போறாரு? நீங்க தானே முதன்மை சக்தி, அவங்கள கூட சொல்லி நீங்க நாங்க தான் திமுக அப்படின்றீங்கல்ல. ஆனா ஒண்ணுமே இல்லாத எடப்பாடி எழுச்சி பயணம் போய்கிட்டு இருக்காரு. கூட்டத்தை பாத்தீங்கல்ல, நான் இந்த டேட்ல இங்க வர்றேன், நீங்க தடை விதிக்கிறீங்கன்னா நான் வருவேங்க, அடிச்சு அரெஸ்ட் பண்ணுங்க. அந்த தில் அவருக்கு இல்லைன்றீங்களா? வேற என்னங்க, 4 தடவை அரெஸ்ட் பண்ண, 5ஆவது தடவை என்ன பண்ணுவாங்க? போலீஸ் என்னங்க பண்ணும்? நான் கேட்குறேன். 50 பேர் வந்தா தடுக்கும், அடிக்கும், ஓடுறான்னு பேரிகார்டு போடும், எல்லாம் பண்ணும். அந்த இடத்துல 500 பேர் வந்தா பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, 5000 பேர் வந்தா ஒதுங்கி வழி விட்டுருவாங்க. வழக்கு யார் மேல இல்ல? சீமான் மேல இல்லையா?